இனி விரிவான செய்திகள். வரையறுக்கப்பட்ட கேபிட்டல் மகாராஜா நிறுவனம் வருடாந்தம் நடத்தும் ஆடிவேல் சக்திவேல் பவனி இன்று வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமக்கந்தன் ஆலயத்தில் இனிதே நிறைவு பெற்றது. வரலாற்று சிறப்புமிக்க யாழ் தொண்டைமனாறு செல்வச்சன்னதி ஆலயத்தில் சிறப்பு பூஜை வழிபாடுகளுடன் நேற்று முன்தினம் ஆரம்பமான ஆடிவேல் சக்திவேல் பவனி இன்று கதிர்காமத்தை சென்றடைந்தது. 6 படை வீடுகளிலும் இலங்கையின் பல ஆலயங்களிலும் பூஜிக்கப்பட்ட வேலாயுத பெருமான் இன்று காலை செல்ல கதிர்காம மாணிக்க விநாயகர் ஆலயத்துக்கு எழுந்தருளினார். பின்னர் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமக்கந்தன் ஆலயத்தை நோக்கி சக்திவேல் பவனி இடம்பெற்றது. நாட்டின் தற்போதைய நிலைமை காரணமாக சுகாதார அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக இம்முறை ஆடிவேல் சக்திவேல் பவனி இடம்பெற்றிருந்தது. கதிர்காம கந்தன் வீற்றிருக்கும் ஆலயத்துக்குள் வேலாயுத பெருமான் எழுந்தருளி பூஜைகளை ஏற்றதுடன் இந்த ஆண்டுக்கான ஆடிவேல் சக்திவேல் பவனி இனிதே நிறைவு பெற்றது. ஆடிவேல் சக்திவேலை தொண்டமனாறு செல்லச்சன்னதி ஆலயத்திலிருந்து கடந்த 1ஆம் திகதி பவனியாக ஆரம்பித்து இன்று வந்து சேர்ந்திருக்கின்றோம். வழியில் பல முருகன் ஆலயங்களில் சிறப்பு பூஜைகள் மக்கள் தரிசனைக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. அதன் பின்னர் நேற்று இரவு நாங்கள் புனித வேலினை புனித மாணிக்க பிள்ளையார் ஆலயம் செல்லக்கதிர்காமத்திலே நாள் இரவு முழுவதுமாக வைத்து பூஜித்து அதன் பின்னர் வேலினை நாங்கள் ஆடிவேல் சக்தி வேலை அழைத்து வந்திருக்கின்றோம் கதிர்காம கந்தன் அருள் பெறுவதற்கு. இந்த புனித பூமி கதிர்காம கந்தன் என்கின்ற ஒரு மிக பெரும் சக்தியினுடைய வெளிப்பாடு. அந்த வெளிப்பாடு வேலோடு இணைந்து குறிப்பாக நாங்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த பவனியினுடைய நோக்கமே இலங்கை வாழ் மக்கள் அனைவரும் உலக மக்கள் அனைவரும் சீரும் செழிப்புமாக நோய் நொடியின்றி நன்றாக வாழ வேண்டும் என்ற அருளை இறைவனிடம் வேண்டி அந்த அருள் வேண்டுதலை நாங்கள் சிறப்புற நிறைவேற்றியிருக்கின்றோம் என்ற நம்பிக்கையில் அருள் பெற்ற ஆடிவேல் மீண்டும் அடுத்த வருடமும் நல்ல நாட்களில் உங்கள் பார்வைக்காகவும் தரிசனத்துக்காகவும் ஏற்பாடு செய்யப்படும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறோம். கதிர்காம புனித மண்ணிலிருந்து ககமுகன். நன்றி. அலங்கார கந்தன் என அகிலம் போற்றும் நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவத்தின் திருமஞ்ச திருவிழா இன்று நடைபெற்றது. யாழ்ப்பாணம் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருவிழா கடந்த மாதம் 24ஆம் திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. வருடாந்த மகோற்சவத்தின் 10ஆம் நாள் திருவிழாவான இன்று விசேட பூஜைகள் நடைபெற்று வள்ளி தெய்வானை சமேதராக நல்லை கந்தன் உள்வீதி உலா வந்தார். அதனைத் தொடர்ந்து மஞ்சத்தில் ஆரோகணிக்கப்பட்ட முருகப்பெருமான் வெளிவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் காட்சி கொடுத்தார். அலங்கார கந்தனின் ரதோற்சவ பெருவிழா எதிர்வரும் 17ஆம் திகதியும் தீர்த்தோற்சவம் 18ஆம் திகதியும் நடைபெறவுள்ளன. தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் கருத்து வெளியிட்டார். வாக்களிப்பு நிலையங்களுக்குள் பிரவேசிப்பதற்கு முன்னதாக 2 தடவைகள் கைகள் கழுவப்படுகின்றன. முக கவசத்தை கலற்றி தனது முகத்தை அதிகாரியிடம் காண்பித்ததன் பின்னர் அடுத்ததாக உள்ள எமது அதிகாரி கைகளை தொற்று நீக்கம் செய்வார். வாக்களிப்பு நிலையங்களில் இருந்து வெளியேறும் போதும் கைகள் சுத்தப்படுத்தப்படுகிறது. பேனையை கொண்டு வராவிட்டால் தொற்று நீக்கம் செய்யப்பட்ட பேனை வழங்கப்படும். விரலில் நிறம் தீட்டும் போதும் தீக்குச்சியை பயன்படுத்தப்படவுள்ளது. விரலை நீட்ட முடியாதவர்கள் தாமாகவே டிஷ்யூ ஒன்றை வைத்து அதன் மீது கையை வைக்க முடியும். மற்றும் ஒருவரின் தொடுகை அல்லது ஸ்பரிசம் செய்த இடத்தை தொடுவதற்கான எந்த ஒரு சந்தர்ப்பமும் இல்லை. வாக்களிக்கும் இடத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. வாக்காளர்களுக்கான வழிகாட்டல்கள் அச்சிடப்பட்டுள்ளன.
அந்த அறிவுறுத்தல்கள் அச்சிடப்பட்டுள்ள பத்திரிகையும் அவ்வப்போது தொற்று நீக்கம் செய்யப்படும். අපි හදලා තියෙන්නේ white craft paper එකෙන් වෙනදා මේකේ පෝස්ටර් එක අලවනවා. අපි මේ පාර පෝස්ටර් එක ඡන්දේ දායකයන්ට උපදෙස් අපි print කරලා තියෙනවා. මේ white craft එක අපි පෙන්නුවට පස්සේ අපි sanitize කරනවා ඒකත්. මේක මොකක්වත් මේකට උරා ගන්න නැහැ. ඒක මිනිත්තු 10න් 10ට ඒකම ඡන්ද දාන්නත් කලින් එයාගේ අත sanitize කරලා ඉවන්න. வாக்குப்பெட்டிகள் பாதுகாப்பாக கொண்டு செல்லப்படுவது தொடர்பிலும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் இதன் போது விளக்கம் அளித்தார். මේ තියෙන සිදුරු වලට red tape දාලා අපි ඔක්කොම ගැට ගන්නවා. ගැට ගහලා ඒක සීල් කරනවා. இவ்வாறு கட்டி நாம் சீல் வைப்போம், பின்னர் பூட்டுவோம். வாக்குப்பெட்டியின் சாவிக்கும் சீல் வைக்கப்படவுள்ளது. வாக்களிப்பு நிறைவு பெற்றதும் நாம் இவ்வாறு சீல் வைப்போம். ඒජන්ට් අරන් එන්නේ ස්ටිකර්. නමුත් අපි ගාව තියෙන්නේ wrapping papers නිසා අපි ගම් ගාලා අලවනවා. දැන් ඡන්ද පත්‍රිකා දානවා. ඡන්ද පෙට්ටි ඉවර වුණාට පස්සේ මෙන්න මේ කෑල්ල මෙහෙම වහනවා. දැන් මේක අපි සීල් කරනවා. ஏஜென்ட்லோட අපි ආයි කියනවා මේකට උඩින් ඕගොල්ලන්ගේ ස්ටිකර් අලවන්න කියලා. அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த பெட்டியின் மீது தமது ஸ்டிக்கர்களை ஒட்ட முடியும். கூட்டுறவு சங்க கொடியை போன்று பல வர்ண ஸ்டிக்கர்கள் இதில் ஒட்டப்பட்டிருக்கும். பிரதியுடன் கூடிய ஆவணம் உள்ளது. முதற் பிரதி இதில் ஒட்டப்படும். இதனை கிளிக்காமல் பெட்டியை திறக்கவும் முடியாது, மாற்றவும் முடியாது. இதில் எத்தனை வாக்குச்சீட்டுகள் உள்ளன என்பதை குறிப்பிட்டு பிரதிநிதிகளுக்கு வழங்குவோம். 6ஆம் திகதி வாக்குகள் எண்ணப்படுகின்ற போது அந்த எண்ணிக்கையிலான வாக்குச்சீட்டுகளே இருக்க வேண்டும். வாக்குச்சீட்டின் பின்னால் நாம் முத்திரை குத்துவோம். අපි ගහනවා සීල් එකක්. මාරු කරන්න කොහෙත්තම බෑ. මේ විදියට විතරක් ගේන්නේ නැහැ. මේ ඉටි බෑග් එකේ දානවා. ප්ලාස්ටික් ටැග් එකෙන් எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இதனை மாற்ற முடியாது. பொலித்தீன் உரையில் இட்டு பிளாஸ்டிக் டேக் ஒன்றினால் அதனை கட்டுவோம். இதில் உள்ள இலக்கம் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு வழங்கப்படும். இப்படி இருக்கும் போது வாக்குப்பெட்டி ஒன்றை மாற்ற முடியும் என எவரேனும் கூற முடியுமா? சிலர் பொய் கூறுகின்றனர். கடந்த 40 வருடங்களாக நடைபெற்ற எந்த ஒரு தேர்தலிலும் அத்தகைய மோசடி இடம்பெறவில்லை. கோடரியால் தாக்கி துப்பாக்கி முனையில் வாக்களிப்பு நடைபெற்ற சம்பவங்கள் உள்ளன. நாம் தற்போது அதற்கு இடமளிக்கவில்லை. පෙන්නන පට්ටබල් බොරු දැන් අවුරුදු 40ක් තිස්සේ පැවති කිසිම ඡන්ද විමසීමක එවැනි දෙයකට අපි ඉඩ තියලා නැහැ. පොරෝවලින් ගහලා පිස්තෝල அவ்வாறு எவரேனும் செய்தால் நாம் அந்த வாக்களிப்பை சூனியப்படுத்துவோம். பல் துலக்குவதற்காக போலீசாருக்கு துப்பாக்கி வழங்கப்படவில்லை என்பதை நாம் அவர்களுக்கு கூறியுள்ளோம். තුවක්කු දීලා තින්නේ දත් මදින්න නෙවෙයි බුරුසු වලින් වගේ කියලා. ඡන්ද පෙට්ටි බාර ගන්න තැනට வாக்கெண்ணும் நிலையங்களுக்கு ஒரு அரசியல் கட்சியிலிருந்து தலா 2 பிரதிநிதிகள் வீதம் வர முடியும். சுயேட்சை குழுக்கள் சார்பிலும் 2 வீதம் வர முடியும். இந்த நடவடிக்கைகளை அவர்கள் கண்காணிக்க முடியும். பொறுப்பேற்கப்பட்ட பெட்டிகளை இவ்வாறு மற்றொரு பெட்டிக்குள் வைத்து சீல் வைப்போம். පෙට්ටි මේක ඇතුළට අපි යවනවා. මේක සීල් කරනවා. මේක මේෂ උඩ තියලා කාමරේ අපි කර්ටන් හරි ඒ ජනෙල් ආවරණය කරන්න ආදපු இந்த பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள அறை வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். ஜன்னல்கள் ஊடாக பார்க்க முடியும். මේ පෙට්ටි කාටවත් මාරු කරන්න පුළුවන්ද? இந்த பெட்டிகளை யாராவது மாற்ற முடியுமா? இரவு வருகை தரும் பிரதிநிதிகள் சிகரெட், தீப்பெட்டி, மதுபானம் அல்லது வேறு போதைப் பொருள் கொண்டு வர முடியாது. யாரும் அச்சமடைய தேவையில்லை. නිලධාරීන් බය වෙන දෙයක් නැහැ. නිලධාරීන්ගේ ඉස්සරහින් මේක තියෙනවා. ෆේස් මාස්ක් එක තියෙනවා. කැමති නම් ෆේස් ෂීල්ඩ් දාන්නත් පුළුවන්. ඡන්දේ දාන්න එන අය බය වෙන්න ඕනෙත් නැහැ. අපේ නිලධාරීන්ගෙන් ඒගොල්ලන්ට බෝ වෙනවා කියලා. අපෙන් ඒගොල්ලන්ටත් නැහැ, ඒගොල්ලන්ගෙන් අපටත් නැහැ. நேற்று ஒளிபரப்பான மின்னல் நிகழ்ச்சியிலும் தேர்தல் அதிகாரிகள் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்டனர். எப்படியான ஆள் அடையாள அட்டைகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்பதற்கான பதிலை அச்சுதன் அவர்களிடம் இருந்தது. இம்முறை தேர்தலில் 8 ஆவணங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஆவணங்களாக இருக்கின்றது. முதலாவதாக அனைவருக்கும் பரிச்சயமான ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களத்தின் ஊடாக வழங்கப்படுகின்ற தேசிய அடையாள அட்டை, செல்லுபடியாகின்ற கடவுச்சீட்டு, செல்லுபடியான சாரதி அனுமதி பத்திரம், அரசாங்க உத்தியோகத்தர்களுக்காக வழங்கப்படக்கூடிய ஓய்வூதிய திணைக்களத்தால் வழங்கப்படக்கூடிய ஓய்வூதியர்களுக்கான அடையாள அட்டை, பிரதேச செயலாளர்களால் வழங்கப்படக்கூடிய முதியோர்களுக்கான அடையாள அட்டை, ஆட்களை பதிவு செய்கின்ற திணைக்களத்தால் வழங்கப்படக்கூடிய மதகுருமாருக்கான அடையாள அட்டை, தேர்தல் ஆணைக்குழுவினால் வழங்கப்படுகின்ற தற்காலிக அடையாள அட்டை. ஒருவர் ஆட்களை பதிவு செய்யும் திணைக்களம் ஒரு அதாவது புகைப்படத்துடன் கூடிய தற்காலிக ஒரு அனுமதி பத்திரம், ஒரு டெம்பரரி பெர்மிட் ஒன்றை அந்தந்த பகுதி கிராம சேவைகளூடாக அந்த மக்களுக்கு விநியோகித்திருக்கின்றார்கள். அந்த ஆவணமும் இம்முறை தேர்தலிலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு ஆவணமாக வைத்தியசாலைகள், சிறைச்சாலைகள் இவற்றிலே இருக்கின்றவர்களிலும் கூட தகுமை வாய்ந்த வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்காக அந்தந்த இடங்களில் வாக்களிப்பு நிலையங்களை நிறுவுவதற்கு
ஏனைய நாடுகளிலே சட்டத்திலே இடம்பெறும். இலங்கையிலே இந்த 3 விதமான இடங்களிலே தான் நிறுவ முடியும். ஒன்று, அதாவது சாதாரண வாக்களிப்பு நிலையங்கள், அடுத்த ஏற்கனவே நடைபெற்று முடிந்த தபால் நிலைய வாக்களிப்புகள், அடுத்ததாக இடம்பெயர்ந்துள்ள வாக்காளர்களுக்கான விசேட வாக்களிப்புகள். இவை தவிர்த்த சட்டத்திலே வேறு இடங்கள் முடியாது. தேர்தல் ஆணைக்குழு ஒரு வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வேறு ஒரு நேரத்தை குறித்தொதுக்கினால் ஒழிய இலங்கையிலே வாக்களிப்பு நேரம் முற்பகல் 7 மணிக்கும் 4 மணிக்கும் இடையில் இருக்க வேண்டும். எனவே ஒரு வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டு 4 மணியிலிருந்து 5 மணி வரை அந்த கால நீடிப்பை தேர்தல் ஆணைக்குழு மேற்கொண்டிருக்கிறது. இது யாருக்காக என்றால், வீடுகளிலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்குத்தான் இந்த அவகாசம் வழங்கும். 4 மணிக்கு பிறகு 5 மணிக்கு முன்பு சாதாரண ஒரு வாக்காளர் வந்தால் அந்த வாக்காளரையும் இந்த வாக்காளர்களும் ஒன்றாக கலக்காத விதத்திலே அவர்களுக்குரிய ஏற்பாடு செய்து கொடுக்கப்படுவதற்கும் இருக்கிறது. வந்தாரு இங்கேருந்து 13 கிலோமீட்டர் போயிட்டு எலெக்ஷன் போறது பெரிய பிரச்சனை. ஊருக்குள்ள இருக்க மக்களுக்கு எந்த ஒரு சலுகையும் மந்திரிமாரும் வராங்க, எலெக்ஷனை போடுங்க, உங்களுக்கு அதைத்தார இதைத்தார ஆணையத்தாரன் பூனையத்தாரன்றாங்க. ஆணையம் காணல பூனையும் காண இல்லை. பார்க்க போனால் சந்தை போடுறதுக்கு மட்டும்தான் மந்திரி. அதுவும் இந்த ஊருக்கு இதுதான் மந்திரின்னு அப்பதான் தெரியும். கல்பட்டி உச்சிமுனை கிராம மக்களின் குரலே இது. தமது ஜனநாயக கடமையை பூர்த்தி செய்வதற்கு இந்த மக்கள் அனுபவிக்கும் சிரமங்கள் தொடர்பில் இவர்கள் விசனத்தை வெளியிடுகின்றனர். கல்பட்டி, பத்தலங்குண்டுவ, பல்லியவத்த, உச்சிமுனை மற்றும் ரோதபாடுவ உள்ளிட்ட இந்த கிராமங்கள் மணல் தரை மார்க்கங்களாகவே பிரதான நகரங்களுடன் தொடர்பினை பேணுகின்றன. நாட்டிற்கு மீன் வளங்களை பெற்றுக் கொடுக்கும் பிரதான பகுதியாக திகழும் இந்த பிரதேசத்தின் வீதிகளின் நிலைமையே இது. 5000 குடும்பங்கள் வசிக்கும் இந்த கிராமத்தில் உள்ள மக்கள் மீன்பிடி மற்றும் கடல்சார் தொழிலையே தமது ஜீவனோபாயமாக கொண்டுள்ளனர். ஆனால் உண்மையிலே நாங்கள் அதிகமாக விரும்புகிறது பிள்ளைகள படிப்புக்காண்டி தான். அதுகள் வகுப்புகள் ஏற்றணும். அதனால் இன்னும் பெரிய பெரிய படிப்புகள் படிக்க வேண்டிய பிள்ளைகள் எல்லாம் கல்பிள்ளவே கஷ்டப்படுகிறது. தங்குறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் மித்த கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு அரசாங்கம் பெரிய ஒரு உதவியை செஞ்சு தரோன்னு விரும்புகிறேன். மற்றது எங்கள் ஊரில் பார்த்தா நிறைய மருத்துவம் இல்லை, மருத்துவ வசதிகள் எதுவுமே இல்லை. அதுக்குள்ள எங்களுக்கு கிடைச்சா அதுவும் பெரிய ஒரு உதவியாக இருக்கும். போக்குவரத்து மார்க்கங்களின் இந்த நிலை காரணமாக வீதி போக்குவரத்து முறை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மக்கள் போக்குவரத்திற்காக படகுகளையே பயன்படுத்தி வருகின்றனர். உச்சிமுனையிலிருந்து படகு மூலம் தரையை அடைவதற்கு 30 நிமிடங்களுக்கும் அதிக நேரம் செலவிடுவதாகவும், பல வருடங்களாக தாம் எதிர்நோக்கும் இந்த பிரச்சினைகள் தொடர்பில் அதிகாரிகள் தேர்தல் காலங்களில் மாத்திரம் கருத்தில் கொள்வதாகவும் பிரதேசவாசிகள் விசனம் வெளியிடுகின்றனர். எங்களுக்கு சந்தை போடுறதுக்கு எங்களுக்கு வேணும். ஏன்னு கேட்டால் இன்னொரு இடத்துல போயிட்டு எங்களுக்கு சந்தை போடுறதுக்கு எங்களுக்கு சரியான கஷ்டம்டாப்புல போட் வசதி இல்லை. டிராக்டரில் போகிறதுக்கு சிலவங்களுக்கு டிராக்டரில் போகவே இல்லாது. அதனால் சந்தை அரவாசி தான் போடுறது, அரவாசி பேர் போடுறதுக்கு போக மாட்டுறாங்க. சந்தை போடுறதுன்னா நாங்கள் மெனக்கட்டு நாங்கள் போகிற அளவுக்கு இல்லை. இதேவேளை இங்குள்ள மக்கள் பலருக்கும் வாக்குச்சீட்டுகள் கிடைக்கவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர். தேர்தல் காலங்களில் வாக்களிப்பதற்கு மக்களுக்கு போக்குவரத்து வசதிகளை வழங்கி அவர்களை அழைத்துச் செல்கின்ற போதிலும் வாக்களித்ததன் பின்னர் அவர்கள் மறக்கப்பட்டு விடுகின்றனர். தமது ஜனநாயக உரிமையை பூர்த்தி செய்வதற்கு பாராளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கு பல்வேறு சிரமங்களை இந்த மக்கள் எதிர்நோக்கி வருகின்றனர். சொல்லப்போனால் சரியான ஒரு கஷ்டத்தில் இங்கே மக்கள் வாழுது. இந்த கஷ்டத்தில் வாழ்கிற மக்களுக்கு என்ன தேவைன்னு கூட இந்த அரசாங்கம் தேடி வர மாட்டேங்குது. மக்களை அளக்கலையே தான் வைக்கிறாங்க வழியே எங்களே ஒரு தீர்வுக்கு மக்களை கொண்டு வர மாட்டாங்க. சொல்லப்போனால் எங்களை தேடி பார்க்கறதுலேயே இந்த அரசாங்கம் இல்லை. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் முன்னாள் பொதுச் செயலாளரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சருமான MS செல்லசாமியின் இறுதிக்கிரியை இன்று நடைபெற்றது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவரான காலஞ்சென்ற MS செல்லசாமியின் பூதவுடல் கொழும்பில் உள்ள அன்னாரின் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. அரசியல் பிரமுகர்கள், உறவினர்கள் உள்ளிட்ட பலரும் அன்னாருக்கு இன்று இறுதி அஞ்சலி செலுத்தினார். இறுதி கிரியைகளை அடுத்து அன்னாரின் பூதவுடல் பொரளை மயானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சிரேஷ்ட தலைவர்களில் ஒருவரான MS செல்லசாமி தமது 94வது வயதில் நேற்று முன்தினம் காலமானார். பாதாள உலக கோஷ்டியின் தலைவர் என கூறப்படும் அங்கோட லோக்கா என்று அழைக்கப்படுகின்ற லசந்த சந்தன பெரேரா இந்தியாவில் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் சில செய்தி வெளியிட்டுள்ளன. பிரதீப் சிங் என்ற பெயரில் அவர் 2 வருடங்களாக இந்தியாவின் கோயம்புத்தூரில் வசித்து வந்துள்ளமையும் உறுதி செய்யப்பட்டுள்ளது.
அங்குட லொக்கா தொடர்பில் த ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, த நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஆகிய செய்தி இணையதளங்கள் மற்றும் தமிழக ஊடகங்களிலும் செய்திகள் வெளியிடப்பட்டுள்ளன. இவரோடு தொடர்புடைய 2 பெண்கள் உள்ளிட்ட 3 நேற்று கோயம்புத்தூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அங்குட லொக்காவுக்கு போலி ஆதார் அட்டை உள்ளிட்ட போலி ஆவணங்களை தயாரித்து கொடுத்தமை மற்றும் சடலத்தை எரித்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் இவர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளன. 27 வயதான அமானி தாஞ்சி, 36 வயதான சட்டத்தரணி சிவகாமி சுந்தரி மற்றும் எஸ் தியாகேஸ்வரன் ஆகிய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலி ஆவணங்களை தயாரித்த குற்றச்சாட்டில் தியாகேஸ்வரன் கைது செய்யப்பட்டுள்ளார். இதன் பிரகாரம் சிவகாமி சுந்தரி என்ற பெயர் கொண்ட சட்டத்தரணியும் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. 27 வயதான அமானி தாஞ்சி என்ற பெண் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு சென்று கோயம்புத்தூர் சேரன் மாநகரில் அங்குட லொக்காவுடன் வசித்து வந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கோயம்புத்தூரில் உள்ள உடற்கட்டழகு நிலையத்துக்கு புரத மாத்திரை விநியோகம் செய்யும் தொழிலில் அங்குட லொக்கா ஈடுபட்டிருந்ததாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா இன்று மாலை செய்தி வெளியிட்டுள்ளது. சட்டத்தரணி சிவகாமி சுந்தரி 3 மாதங்களாக பிரதீப் சிங் எனப்படும் அங்குட லொக்காவுக்கு தமது வீட்டில் அடைக்கலம் கொடுத்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பின்னர் கோயம்புத்தூர் நகரில் அமானி தாஞ்சியுடன் வசிப்பதற்காக தியாகேஸ்வரனின் பெயரில் அங்குட லொக்காவுக்கு வீடொன்று பெறப்பட்டுள்ளது. அங்குட லொக்கா 2018ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வந்தமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா கூறுகின்றது. கடந்த ஜூலை மாதம் 3ஆம் தேதி பிரதீப் சிங் என அடையாளத்தை கொண்டிருந்த அங்குட லொக்கா நெஞ்சுவலி காரணமாக கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி வைத்தியசாலையில் அமானி தாஞ்சியினால் அனுமதிக்கப்பட்டிருந்தார். மயக்க நிலையில் இருந்த இவர் அன்றைய தினமே உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன் பின்னர் தாஞ்சி மற்றும் சுந்தரி ஆகியோர் உயிரிழந்தவர் தமது உறவினர் என கூறி சடலத்தை வைத்தியசாலையிலிருந்து எடுத்துச் சென்று மதுரையில் தகனம் செய்துள்ளனர். எனினும் சடலத்தை புதைத்ததாகவே அவர்கள் தமிழக போலீசாருக்கு அறிவித்திருந்தனர். அங்குட லொக்கா இந்தியாவில் உயிரிழந்ததாக முதலாவது செய்தி வெளியானதன் பின்னர் இந்த விடயம் தொடர்பில் தமிழ்நாட்டு போலீசாருக்கு இலங்கை போலீசார் தெளிவுபடுத்தியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதன் பின்னர் கோயம்புத்தூர் போலீசார் மீண்டும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் அங்குட லொக்காவின் சடலத்தை பெற்றுக்கொள்வதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் அனைத்து போலியானவை என்பதனை அவர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டனர். கொரோனா காரணமாக நாடு முடக்கப்பட்டிருந்த நிலையில் அங்குட லொக்காவின் சடலம் கோயம்புத்தூரிலிருந்து 216 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மதுரை வரை கொண்டு சென்று தகனம் செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். இதனுடன் தமிழ்நாட்டு பாதாள உலக கோஷ்டிக்கும் தொடர்புள்ளதா என்பது தொடர்பில் தற்போது விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை அமானி தாஞ்சி என்ற பெண் பிரதீப் சிங் என்ற பெயரில் இருந்தவர் அங்குட லொக்கா என்பதை உறுதிப்படுத்தியதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் விஷம் ஏற்றப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டதாக முன்வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுக்களை குறித்த பெண் மறுத்துள்ளதாக த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கமைய மரணத்துக்கான காரணத்தை உறுதிப்படுத்துவதற்காக அங்குட லொக்காவின் அஸ்திகள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜாலிய சேனாரத்ன இன்று தொடர்பில் கருத்து வெளியிட்டார். லசந்த பெரேரா என்று அறியப்படும் குறித்த சந்தேக நபர் இலங்கையில் பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர். எமக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அவர் உயிரிழந்துள்ளதாகவோ பெயர் மாற்றம் செய்துள்ளதாகவோ தொடர்பிலான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை. இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்துடன் இணைந்து அது தொடர்பிலான உரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை அங்குட லொக்காவுக்கு சொந்தமானவை என கூறப்படும் சில காணிகள் போலீசாரால் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கடந்த நாட்களில் முல்லேரியா போலீசாரால் கைது செய்யப்பட்ட அங்குட லொக்காவின் உதவியாளரான செப்பு சமந்த என்று அழைக்கப்படும் தாமுல ஆரட்சிகே சமன்குமாரவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடிப்படையாக கொண்டு குறித்த சொத்துக்கள் அடையாளம் காணப்பட்டன. 929 பேஜஸ் காணியின் பெறுமதி 500 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாகும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போது இங்கு 3 பர்ச்சேஸ் வீதம் வீடுகள் நிர்மாணித்து அனைத்தும் விற்கப்பட்டுள்ளன. ஒரு வீடு என்ன பெறுமதி? அவ்வாறெனின் 600 லட்சம். இதனுடன் தொடர்புடைய கணக்காளர் யார்? மேலும் இந்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து வாக்குமூலம் பெற்று அது தொடர்பில் முடிவிற்கு கொண்டு வந்து பறிமுதல் செய்வதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். இந்த கையும் வெட்டப்பட்டுள்ளது. இதனை தலைவர்களா செய்கின்றனர், இல்லாவிடின் அடிவருடிகளா? வீடியோ அழைப்பை ஏற்படுத்தி குற்றவாளிகளை அனுப்பி வெட்டப்பட்டுள்ளது. எந்த வருடத்தில் இது வெட்டப்பட்டது? ஆனால் இந்த வீடு எவ்வாறு பதிவு செய்யப்பட்டது? உங்களது இடமா இது? முகக்கவசத்தை கலற்றுங்கள், முகத்தை பாருங்கள். யார் உங்களை இங்கு வருமாறு கூறியது? கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் யார் இங்கு கொண்டு வந்தது? இது அங்குட லொக்காவினுடையது. அங்குட லொக்கா இங்கு உங்களை விட்டுள்ளார். உரிய விசாரணைகளை முன்னெடுப்போம். இவரை கைது செய்யுங்கள்.
මේ තමුන්ගේ මේ වගේ බිරිඳ හේමාල් ගාල්ලේ යාගේ නමට තියෙන්නේ යාගේ නමට තිබුණේ. அனைவரும் சிறைக்கு செல்ல தயாராக இருங்கள். அங்கடுலோக்காவின் இடத்தில் இருப்பவர்கள் வெளியேறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அனைத்தும் மீளப்பெறப்படும். அங்கடுலோக்காவுடன் தொடர்புடைய அனைவரையும் அறிவோம். இவரை கைது செய்யுங்கள். அங்கடுலோக்கா எனப்படும் நபர் பணத்தை செலவழித்தவர் அல்ல. தென் மாகாணத்தில் மக்களுக்கு சொந்தமான இடங்களை பலாத்காரமாக பெற்றுக் கொண்டுள்ளார். போலீஸ் மாதிபரின் ஆலோசனையின் பிரகாரம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன. யார் இதில் தொடர்புடையவர்கள், சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள காணிகள் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நிதித்துவ தாக்கல் சட்டத்தின் கீழ் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. 2017 ஆண்டு பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி எத்தன மண்டல பகுதியில் களுத்துறை சிறைச்சாலை பஸ் மீது தாக்குதல் மேற்கொண்டு சமயங் என்ற பாதாள உலக தலைவர் உள்ளிட்ட சிலரை கொலை செய்தமை தொடர்பில் அங்குடலொக்கா எனப்படும் லசந்த சந்தன பெரரா மீது குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலையின் முன்னாள் அத்தியட்சகர் அனுருத்த சம்பாயோ நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நீர்கொழும்பு பதில் நீதவான் KP குணதாச முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை விளக்கமறியலில் வைப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள போதைப் பொருள் கடத்தலோடு தொடர்புடைய சந்தேக நபர்களுக்கு சட்டவிரோதமாக வசதிகளை பெற்றுக் கொடுத்தல், அதற்காக பெற்றுக்கொண்ட சொத்துக்களை சட்டவிரோதமாக போலி ஆவணங்களை தயாரித்தல் மற்றும் கணக்குகளை தவறான முறையில் காண்பித்தல் போன்ற குற்றச்சாட்டுகளுக்காக நீர்கொழும்பு சிறைச்சாலையில் முன்னாள் அத்தியட்சகர் அனுருத்த சம்பாயோவுக்கு எதிராக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது. இதற்கு முன்னர் இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் 3 சிறைச்சாலை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருந்தனர். இன்று அரச விடுமுறை தினம் என்பதனால் சட்டமா அதிபர் திணைக்களம் இந்த வழக்கு தொடர்பில் மாத்திரம் விசேடமாக செயற்படுகின்றமை சட்டமா அதிபரின் அழுத்தத்தின் அடிப்படையில் இடம்பெறுவதாக இன்று பிற்பகல் அனுருத்த சம்பாயோ நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரது சட்டத்தரணி கெலும் குமாரசிங்க தெரிவித்தார். இந்த திணைக்களம் ஊடகங்களுக்கு முன்னர் கண்காட்சி நடத்தியதாகவும் சட்டமா அதிபர் திணைக்களத்தின் வரலாற்றில் ஒருபோதும் இடம்பெறாதவாறு இந்த வழக்கில் இடம்பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அனுருத்த சம்பாயோ கைது செய்யப்படவில்லை எனவும் அவர் போலீஸ் நிலையத்தில் சரணடைந்ததாகவும் சட்டத்தரணி மன்றில் எடுத்துக் கூறியதுடன் அந்த சரணடைவை அரசாங்கம் சிரமத்துக்குள்ளாக்க வேண்டாம் எனவும் உயர்மட்டத்திலிருந்து கிடைத்த அழுத்தம் காரணமாக இவை இடம்பெறுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பேரிஸ் அதனை நிராகரித்ததுடன் தம்மிடம் உள்ள அறிக்கைகளின்படி நீர்கொழும்பு தலைமையக போலீஸ் விசாரணை குழுவினால் சம்பாயோ கைது செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 11 போலீஸ் நிலையங்கள் காணப்படும் குர்நாகல் மாவட்டத்திலிருந்து 72 கிலோமீட்டர் தூரத்திலுள்ள நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்துக்கு ஏன் சென்றார் என அவர் கேள்வி எழுப்பினார். போலீஸ் ஜீப் வண்டிக்குள் பிரதான போலீஸ் இன்ஸ்பெக்டரும் அருகில் இருக்கும் போது பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட ஒருவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் விதத்தினை இதற்கு முன்னர் காணவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஊடகவியலர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த வரையறைகள் தொடர்பிலும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். சாதாரணமாக நீதிமன்ற வளாகத்துக்கு வரும் ஊடகவியலர்களை அசௌகரியங்களுக்கு உள்ளாக்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தனிமைப்படுத்தல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் சந்தர்ப்பத்தில் சம்பாயோ முகக்கவசம் அணியாமல் நீதிமன்றத்துக்கு வந்ததாகவும் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு சென்றார். சந்தேக நபரை நீர்கொழும்பு தவிர்ந்த வேறு சிறைச்சாலை ஒன்றுக்கு அனுப்புமாறு பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணி கோரிக்கை விடுத்ததுடன் அதனை சிறைச்சாலைகள் ஆணையாளரை தீர்மானிக்க வேண்டும் என பதில் நீதவான் உத்தரவிட்டார். சந்தேக நபர் நாளை மீண்டும் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். உபாயமார்க்க புலனாய்வு சேவையினூடாக அவர் மறைந்திருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க முடிந்தது. அதன் பின்னரே அவரை கைது செய்தோம். சட்டவிரோதமாக பெற்றுக்கொண்ட சொத்துக்கள், பணம் மற்றும் முதலீடுகள் உள்ளதா என்பது தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. புலனாய்வு சேவை இடம்பெறுவதாக இருந்தால் உள்ளூராட்சி மன்ற நிறுவனம் ஒன்றின் சகோதரர் ஒருவரும் பிரபல அரசியல்வாதிகளின் ஆதரவாளர் ஒருவரும் வாகனம் ஒன்றில் வந்து பின்னர் போலீஸ் வாகனத்துக்கு மாற்றியதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. நீர்கொழும்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி இருக்கும் பொழுது வேறு வாகனம் ஒன்றில் கொண்டு வந்து போடும் போது ஏன் கைது செய்யவில்லை? அந்த சந்தர்ப்பத்தில் புலனாய்வு அதிகாரிகள் உபாய மார்க்கத்தை பயன்படுத்தி அவர் மறைந்திருந்த இடத்திலிருந்து அவரை வெளியில் கொண்டு வருவதற்காக அவர் மறைந்திருந்த இடத்தின் தகவல்களை வழங்கினோம். அவர் ஒவ்வொரு இடத்துக்கும் சென்று மறைந்துள்ளதாக தொழில்நுட்பம் மூலம் தெரிய வந்தது. மட்டக்களப்பு செங்கலடி செயலாளர் பிரிவிற்குட்பட்ட காயங்குடா பிரதேசத்தில் தர்பூசணி செய்கை அதிக அளவில் இடம்பெறுகின்றது. எனினும் பயிற்சியாளர்கள் வெளியீடுகளை பெற்றுக்கொள்வதிலும் அவற்றை சந்தைப்படுத்துவதிலும் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டுள்ளனர். செங்கலடி காயங்குடா பகுதியில் இம்முறை 50க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலப்பரப்பில் தர்பூசணி செய்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடன் பெற்றும் நகைகளை அடவு வைத்தும் பயிற்சியை இவர்கள் மேற்கொண்டுள்ள போதிலும் கொள்வனவாளர்கள் இன்மையினால் பாரிய அளவு நட்டத்தை விவசாயிகள் எதிர்நோக்கியுள்ளனர்.
தற்போது ஏற்பட்டுள்ள வறட்சி சூழ்நிலை காரணமாகவும் விளைச்சலில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வறட்சி காரணமாக விற்க முடியாத நிலையில் பழங்கள் அழிவடைவதாக செய்கையாளர்கள் கவலை வெளியிடுகின்றனர். இது இப்போ ஆஞ்சி போட்டு இன்றைக்கு 2-3 நாளாவது வியாபாரி இல்லை. இதுக்கு வியாபாரி வந்தாலும் அவங்க குறைய விலைக்கு கேட்குறானுங்கள். 5 ரூபாய்க்கு 7 ரூபாய்க்கு கேட்குறானுங்கள். அதே நேரத்தில் நாங்கள் தொழில் செஞ்சு நட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த நட்டத்தை 6 தருவா 2 ஏக்கர் செய்த நான் போன தரத்தில் நாட்டி எங்களுக்கு 1 லட்சம் ரூபா ஆதாயம் கிடைச்சது. பிறகு எங்களுக்கு இப்போ இந்த செய்கையில் எங்களுக்கு கடும் பாரதூரமான நட்டமாக இருக்குது. இதுக்கு எந்த மாதிரியான இதுவும் இல்லை. நாங்கள் ஆஞ்சி போடுறது நான் குமிச்சு வச்சுட்டு மக்களும் எல்லாம் காத்து நிற்கும். ஒரு வாகனம் இல்லை, ஒன்றும் இல்லை. விலையில்லா பிரச்சனையால் தான் பெரிய நஷ்டத்தில் போகுது தொழில். எங்களுக்கு 25 தொடக்கம் 30 வண்டில் செஞ்சு தரோம் அந்த விலையை கொஞ்சம். கடன் பெற்று செய்கையை மேற்கொண்டுள்ள போதிலும் உற்பத்தி செலவை கூட ஈடு செய்ய முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.